கேல்ஸ்டோன் டிசீஸ், அதாவது பித்தப்பையில் கற்கள் உருவாகிறது. இது காமனாக 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, மெயினாக ஃபீமேல் அவங்களுக்கு வரும். இது நிறைய காரணங்கள் இருக்குது இந்த பித்தப்பையில் கல் உற்பத்தி ஆகிறதுக்கு. அது அவங்களோட ஹார்மோன் சேஞ்சஸ்னால இருக்கலாம், அண்டு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அண்டு சில பேருக்கு சுகர், அதாவது டயபிட்டிஸ் அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா பித்தப்பை சரியாக வேலை செய்யாமல் அதனால் பித்தப்பையில் கற்கள் உருவாகலாம். அண்ட் யங் ஏஜில் ஆட்டோஇம்யூன் டிசீசஸ், அதாவது ஹீமோலைட்டிக் டிசீசஸ் இருக்கிறவங்களுக்கும் பித்தப்பையில் கற்கள் உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பித்தப்பையில் கல் உற்பத்தி ஆனவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு சிம்டம் இல்லாமே இருக்கும். சில சமயம் நம்ம ரெகுலர் செக்அப் பண்ணும்போது கண்டுபிடிப்போம். சில சமயம் அவங்க வயிற்று வலியோட அசிடிட்டி, அல்சர், இதே மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. பட் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது பித்தப்பையில் கற்களை கண்டுபிடிப்போம். ஒன்ஸ் இந்த பித்தப்பையில் கல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு முறையான அறுவை சிகிச்சை செய்துக்கிறது நல்லது. இந்த கல்லை அப்படியே விட்டுட்டோம்னா இது பித்தப்பை இன்ஃபெக்ஷன் ஆகலாம், அதாவது கோலிசிஸ்டேட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அது ஆகலாம். அப்படி இல்லைன்னா அந்த கல் பித்த குழாயில் பித்தப்பையிலிருந்து பித்த குழாய்க்கு போய் அங்கே அடைப்பு ஏற்பட்டு ஜாண்டிஸ், அதாவது மஞ்சக்காமலை நோய் ஏற்படலாம். சில சமயம் இந்த பித்தப்பையிலிருந்து பித்த குழாய் வழியாக போய் கணையம்ன்ற உறுப்பில் இருக்கிற குழாயை அடைச்சி அதனால பேங்கரைட்டிஸ், கணையம் பாதிக்கப்படலாம். ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம பெட்டர் இந்த பித்தப்பையை கல்லோடு சேர்த்து எடுத்துடணும். இது அவசியமாகும். மெயினாக சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு பித்தப்பையில் கல் இருந்ததுன்னா பெட்டர் எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா அவங்களுக்கு சர்க்கரை வியாதினால உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த பித்தப்பை கல் இருக்கிறவங்களுக்கு மற்ற டெஸ்ட் எல்லாம் செய்து அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். இப்போது லேப்ரோஸ்கோபிக்காகவே நம்ம இந்த பித்தப்பையை எடுக்கிறது செய்யலாம்.